Hello traders, good afternoon. This is Keith here. இன்னைக்கு ஆகஸ்ட் 10க்கான போஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பயஸில் இருந்தோம்னா இன்னைக்கான எக்ஸிக்யூஷனுக்கு நம்ம செல்லிங் சைடு தான் இருந்தோம். ஏன்னா ப்ரீவியஸ் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப்பில் க்ரியேட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகி கடைசியில் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா டே லோ கிட்ட தான் அப்படியே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கான எக்ஸிக்யூஷன் வந்து நான் வந்து பிஇ சைடில் தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேவோட செகண்ட் கேன்லே இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுச்சு. நல்ல ஒரு அங்கேருந்து ஒரு பெரிய ஸ்விங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு 9:35 கேனில் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக க்ரியேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் இங்கேருந்து டாப் வரைக்கும் போயிட்டு டே ஹை கிட்ட ரீச் ஆகிட்டு அதை உடைக்க முடியாமல் அப்படியே இங்கே கன்சால்டேட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கன்சால்டேஷன் நடக்கிறப்ப நான் இங்கே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்டிங் திஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தேன். டே ஹையை பிரேக் பண்ண உடனே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதை நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன்னா எக்ஸ்பெக்டிங் திஸ் பேட்டர்ன் லெட் சி ஹவ் திஸ் கன்சாலிடேஷன் கோஸ். ஸோ என்னதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்றனால ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டேன் எப்படி நடக்குது. பட் ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரீட்டைலர்ஸ் வந்து இங்கே நடக்கிற கன்சால்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஃபைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்படின்னா இங்கே மகைன் வருதா மார்க்கெட்டிங் இந்த கேண்டில் இப்படி ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் இது அப்சல்யூட்லி நோ ட்ரேட் ஜோன். இந்த ஜோனில் வந்து மோஸ்ட்லி ரீட்டைலர்ஸோட எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கோட மார்க்கெட் பெர்ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணிடுச்சு நிறைய ட்ரேடு. ஸோ அதுக்கு தான் நம்ம சிம்பிளாக டே ஹையை உடைச்சா தான் நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு பவர் இருக்கா வீக் இருக்கான்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜோனில் எடுத்தோம்னா ஒன்று லக் இருந்தால் நமக்கு இடிக்கும், இல்லைன்ற பட்சத்தில் மோஸ்ட்லி எஸ்எல்ல தான் ட்ரேட் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸிக்யூஷன் பிளான் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு ஒரு பெரிய ரெட் கேன்லாம் வந்துச்சு. எந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 11:30 கேண்டில் பார்த்தோன்னே ஸோ இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இது வந்து வீக்னஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே மோஸ்ட்லி எடுத்திருப்பாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா பயர் உள்ள தான் அகெயின் செல்லர் அகெயின் பயர் வந்து அப்படியே டே ஹைட்டே ரீச் ஆனால். ஸோ இந்த பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு டே ஹையை உடைக்க முடியலன்னா அப்போ மார்க்கெட்டில் பவர் இல்லை அப்படின்றது நல்லாவே சைன் தெரியுது. பவர் இல்லைன்னா மட்டும் கிடையாது, அதுக்குன்னு பவர் இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகணும் அவசியம் இல்லை, கீழே போகணும் அவசியம் இல்லை. ரெண்டுத்துக்குமே சம்டைம்ஸ் இந்த ஜோன்லேயே மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே மார்க்கெட்டில் பவர் இல்லைன்னா கீழே போயிடும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. ஸோ மார்க்கெட்டில் ரெண்டு பையரோ செல்லரோ ரெண்டு பேருமே வரலன்னா மார்க்கெட் வந்து ஒரே ஜோன்லேயே அப்படியே கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நம்ம எஸ்எல்லை மோஸ்ட்லி அன் பண்ணிடும். ஸோ இதுதான் ரீசன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டேன். அகெயின் பார்த்தீங்கன்னா 12:46 போட்டேன். ஐ வில் பிளான் த ட்ரேட் ஒன்லி இஃப் த டே ஹை கெட்ஸ் பிரேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கான கிளியர் வியூ எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டே ஹையை உடைச்சாதான் தெரியும் நமக்கு இன்னைக்கு என்ன பவர் இருக்குது, பையர் இருக்கானா செல்லர் இருக்கானா. பட் இன் பிட்வீனில் இந்த மிட் ரேஞ்சில் நம்ம எடுத்தோம்னா நோ ட்ரேட் ஜோனில் மார்க்கெட் வந்து அப்படியே கன்சல்டேட் இருக்கும். அகெயின் இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டாப்ல இருந்தாலுமே நமக்கு வந்து இங்கே டார்கெட் போயிருக்காது இன்னைக்கு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளேயே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆன ஜோன் வந்து ஒரு 77 பாயிண்ட்ஸ் கிட்ட, அதுவும் ஃபைனல் மொமெண்டம் கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு என்ன நமக்கான எக்ஸிக்யூஷன் வந்து நான் பண்ணல. ஸோ இதாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து ட்ரேட் இல்லாட்டியும் கூட நம்மளோட லேர்னிங்கை எடுக்காமல் டெஸ்பரேட்டாக நம்ம வந்து ட்ரேடை எடுத்துடக்கூடாது கண்ணாமண்ணு செட்டப் மீறி. ஸோ அதுக்கு தான் நான் நல்ல ட்ரேடு பொட்டன்ஷியல் ட்ரேடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ட்ரேட் கிடைக்கும் அப்படின்றதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ நேரம் கன்சல்டேட் ஆயிடுச்சுன்னா இங்கே பிரேக்கெட் ஆகிட்டு ஃபெயில் ஆகும் அப்படின்றது தான் வெயிட் பண்ண கிடைக்குன்னு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஹையை ப்ரீச் பண்ண முடியாமல் அகைன் இப்படி கன்சல்ட் ஆயிடுச்சு. ட்ரேட் கிடைக்கல அப்படின்றனால கொஞ்சம் டெஸ்பரேட் ஆக வேணாம், செட்டப்புக்காக வெயிட் பண்ணுவோம். இப்படி எடுத்து எஸ்எல் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்காமல் நம்ம கேபிட்டல் சேவ் பண்ணுறது எவ்வளோ உதவியாக இருக்கும். ஸோ இல்லைனா எடுக்காமல் விட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக மார்க்கெட்டே கிரியேட் பண்ணி கொடுக்கும் டெஸ்பரேட்டாக எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நோ வரிஸ், நம்ம நாளைக்கான எக்ஸிக்யூஷன் நல்லா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வியூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.